உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். மேல இருக்கிற சாமி, இங்கிட்ட இருக்கிற தெய்வங்களுக்கும், வந்திருக்கிற எம்எல்ஏ, வந்திருக்கிற பெரியவர்களுக்கும், மேல இருக்கிற பெரியவர்களுக்கும், எம்பி அவர்களுக்கும், என்னோட நண்பனா, நெருங்கிய நண்பனா இருந்தாலும் நானும் விஜய் வசந்த் அவர்கள் இந்த மாதிரி ஒரு மேடையில இப்படி ஒரு தருணத்துல நாங்க சந்திப்போன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த கடந்த 15 வருஷம் மேலே ஆயிடுச்சு நம்ம நட்பு. பட் ரொம்ப பெருமையா இருக்கு. என் நண்பன் வந்து எம்பியா இந்த மண்ணில் இருக்குது. இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் உங்க எல்லாருக்கும் முதல்ல மாலை வணக்கம். உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். சாரி, நான் எல்லாரும் பேர் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரும் சந்திக்கிறது. எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. பட் கெட்டிங் டு மீட் யூ ஆல் ஒரே ஸ்டேஜ்ல, எஸ்பெஷலி மை குட் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் காயத்ரி அண்ட் நமிதா, after long time சந்திக்கிறோம். மை டார்லிங் ரோஹினி ஃபேமிலி டு மீ. அவங்க எல்லாரும் சந்திக்க நான் எதிர்பார்க்கல. நான் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். இந்த அழைப்புக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னை பத்தி ஏதோ சொன்னாங்க, நான் நல்லது பண்றேன், நல்ல மனுஷன், நான் வந்து இண்டஸ்ட்ரிக்காக நிற்கிறேன். அப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக நிற்கிறது ஏன்னா சோறு போடுற தெய்வம். நீங்க கொடுக்குற அந்த டிக்கெட் காசுல தான் நான் இன்னைக்கு 21 வருஷம் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேடை, நீங்க தான் இந்த மேடையில் நிற்கணும், நான் அங்கிட்டு நிற்கணும். உங்கள ஒருத்தனா வந்து என்னை வந்து ஒரு மேடையில் நிற்க வச்சு அழகு பார்க்குற 21 வருஷமா அழகு பார்க்குற இந்த தெய்வங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. அதனால நீங்க கொடுக்குற அந்த டிக்கெட்டு, ஒவ்வொரு டிக்கெட்ல அந்த செலவுல வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எங்க அம்மா பேர்ல அந்த அறக்கட்டளைக்கு வந்து நான் திருப்பி ஏழை பெண் குழந்தைங்களோட படிப்புக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து உதவி செய்கிறோம். சிவந்தி ஆதித்தனர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்ல உங்க எல்லோருக்கும் நான் ஐ வாண்ட் டு தேங்க் யூ. ஐ நோ நீங்க எங்கிட்ட இருந்தாலும் நீங்க என்ன விஷ் பண்றீங்க, விஷ் பண்ண போறீங்க, பிளஸ் பண்ண போறீங்க. எனக்கு கல்யாணம் வந்து அது என்னமோ தெரியல, நிறைய நடிகர்கள் கல்யாணம், நிறைய நடிகர்கள் கல்யாணம் ஆகுது. பட் விஷாலுக்கு கல்யாணம் சொன்னோடனே ஆமா தன்சிகா தான். அது என்னமோ தெரியல, கொடுக்குற அந்த அன்பு, அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு, ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. அப்கோர்ஸ் சொன்னபடி நடிகர் சங்க கட்டடம் வந்து கூடிய சீக்கிரம் இன்னும் 3 மாத காலகட்டத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு மானுமெண்டா, ஒரு ஐகானிக் பில்டிங்கா நாகர்கோவில் மக்கள், நீங்க தமிழ்நாடு, நீங்க சென்னைக்கு வந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா ஒரு 8 போய் பார்த்துட்டு வரலாம் நடிகர் சங்க கட்டடம் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டடம் அங்கிட்டு கட்டப்படுது. அது நிறைவேற நிலையில இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 9 வருஷத்தோட உழைப்பு, அந்த ரோஹிணி எல்லாரும், நான் மட்டும் உழைக்கல, அந்த கார்த்தியோட உழைப்பு, ராஜசாரோட உழைப்பு, எல்லாரும் சேர்ந்து உழைச்சி ஒரு விஷயத்தை உண்டாக்குறோம். நானும் சரி ஒரு 3 வருஷத்துல முடிஞ்சிட்டோம்னு சொல்லி தான் நான் வந்து இந்த கட்டணம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு சத்தியமா தெரியாது 9 வருஷம் ஆகும்ட்டு. பட் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஒர்த் த வெயிட். அதனால நான் 3500 குடும்பங்கள் வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து அந்த நாடக கலைஞர்கள், அறிந்த கலைஞர்களோட வாழ்வாதாரம் வந்து உயர்த்தப்படும் செப்டம்பர் மாதத்துக்கு. அது நினைக்கும் போது எனக்கு ஒரு மனிதனா எனக்கு பெருமையா இருக்கு, ஒரு சக நடிகனா எனக்கு பெருமையா இருக்கு. இந்த நிகழ்ச்சி ஆக்சுவலா 18ஆம் தேதி வைக்க வேண்டியது. ஒரு விஷயத்துக்காக தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணேன். ரொம்ப நன்றி பிடி செல்வகுமார் சார், அது உணர்ந்து நீங்க வந்து நீங்க தள்ளி வச்சு உண்மையிலேயே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா மழையை நிப்பாட்டினார், உங்களுக்காக தான் மழையை நிப்பாட்டினார். வரும்போது மழை பெஞ்சிட்டு இருந்தது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் கேட்டுட்டு இந்த மேனேஜர் ஹரி கிட்ட, என்னப்பா ஓப்பன் ஏர் ஈவெண்ட்டு
மழை பெஞ்சிட்டு இருக்கு என்ன எங்களுக்கு எப்பவுமே ஒரு பயம். ஏன்னா நான் வந்து இளையராஜா சார் 75 ஈவெண்ட் YMCA கந்தனம் நடத்தும் போதும் அதே பயம்தான். ஒவ்வொரு வாட்டி இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது சின்ன ஒரு தூரல் வரும்போது பயமாக இருக்கும். அது கடவுளோட ஆசீர்வாதமாக நம்ம நினைப்போம், அதுக்கப்புறம் நின்றுடும். ஸோ அவர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, அதனால தான் மழை பெய்யல. நீங்கள் இத்தனை நல்ல உள்ளங்கள் எல்லாம் கூடி சேர்ந்ததுனால தான் கடவுள் வந்து வேணாம் நாளைக்கு நான் கொடுக்குற தண்ணி இன்னைக்கு வந்து நான் மழையை நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாரும் வந்து உங்கள் வீட்டில் வந்து நல்ல படிங்க, நல்ல மார்க் வாங்கணும், நல்ல கிரேட் வாங்கணும், நல்லபடியாக வந்து டிகிரி முடிக்கணும், நல்ல வேலை வாங்கணும், அதெல்லாம் சூப்பர். பட் அதை தாண்டி வந்து உங்களுக்குள்ள உள்ள ஒரு டேலண்ட் எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும், அது மேடையில் காட்டணுன்ற ஒரு 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 நேரத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், அது பயன்படுத்துங்க, பயப்படாதீங்க. அது நீங்கள் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, அது டான்ஸாக இருக்கலாம், அது நீங்கள் வந்து எந்த ஒரு 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 வகையில் உங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதை வந்து வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த மேடையில் வந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பயன்படுத்துறதுனால தான் எனக்கு வந்து ஒரு நடிகன்ற ஒரு படம் செல்லமே படம் வந்து வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா நான் கூத்துப்பட்டறையில் என்னை சேர்த்து விட்டாங்க. 5 மாத காலகட்டத்துக்கு நான் வந்து பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி நிற்கும் போது டைரக்டருக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவு கொடுக்காம ஒரு புதுமுக நடிகர் இல்லை, இவன் வந்து புதுமுக நடிகர் மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் வந்து முதல் நாளே விவேக் சார், மறைந்த மிகப்பெரிய கலைஞன் விவேக் சாரோட முதல் ஷாட் நான் நடித்தேன், அவர் கொடுத்த அந்த காம்ப்ளிமெண்ட்டு நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ தீனா சார், நீங்கள் கொடுத்த அந்த இன்ட்ரடக்ஷன். இது என்னோட டியூட்டின்னு நான் சொல்வேன். நான் வந்து எல்லாரும் எனக்கு அது பார்த்து கை தட்டணும், எல்லாரும் வந்து விசில் அடிக்கணும், அதுக்காக இல்லை. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, தொழிலாளர்கள் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை, இண்டஸ்ட்ரியே இல்லை. டூரிஸ்ட் ஃபேமிலி தயாரிப்பாளர் வந்திருக்காரு இங்கிட்டு, இப்போதான் சந்தித்தேன், வாய்ப்பு கிடைச்சிது. அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் கங்க்ராட்ஸ் டு ஹிம், மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுத்ததுக்கு. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது தான் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணத்தில் இண்டஸ்ட்ரி இருக்குன்ற ஒரு தைரியம் கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த மண்ணில் கால் பதியும் போது எனக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். தாமிரபரணி படம் எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போதோ, இல்லை மற்ற படங்கள் எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போதோ, இல்லை நான் எங்கிட்ட நிறைய உறவினர்கள் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வரும்போது நான் எங்கிட்ட ஒரு 2-3 நாள் தங்கிட்டு தான் போவேன். என்னவோ தெரில, நாகர்கோவில், திருச்செந்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, அஃப்கோர்ஸ் நானும் மதுரைக்காரன்டா, மதுரை, அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வரும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் வரும். உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த வைப்ரேஷன் எடுத்துகிட்டு போய் தான் நான் மறுபடியும் நாளைக்கு போய் வேலையில் இறங்க போகிறேன். ஏன்னா எனக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். நீங்கள் தான் அந்த இன்ஸ்பிரேஷன், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து என் முகத்தை வந்து நான் கண்ணாடியில் பார்க்குறத விட உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பு பார்க்கும்போது எனக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது. உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பு பார்த்தாலே போதும், எனக்கு வந்து சாப்பாடே தேவையில்லை, வயிறு நிரம்பிச்சு. எனக்கு மறுபடி வந்த அத்தனை டார்லிங்ஸ்க்கும் வந்து எங்கள் கலை உலகம் சார்ந்த அத்தனை டார்லிங்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உங்களுக்காக வந்து உங்களை மகிழ வைக்க வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப நேரம் வந்து அவங்க பேர் தெரியாது, அந்த ஆர்டிஸ்ட் கமெடியன்ஸ் 2 பேர், அவங்க பண்ண அந்த காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. அதான் ஒருத்தரை சிரிக்க வைக்கிற அந்த டேலண்ட் இருக்கு பாருங்களேன், அது மிகப்பெரிய டேலண்ட். சிரிக்க வைக்கணும், நம்ம குடும்பத்தை மட்டும் இல்லை, குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவங்களை சிரிக்க வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு டேலண்ட். அந்த பாக்கியம், அந்த அவங்களோட கைத்தட்டலோட பாக்கியம் வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது பிரதர்.
மிகப்பெரிய பாக்கியம் அது. நீங்க எத்தனை பேரை சிரிக்க வச்சீங்க பாருங்களா, எத்தனை மணி நேரம்னு எனக்கு தெரியாது, நான் இப்பதான் வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை பேரை சிரிக்க வச்சீங்க பாருங்க, அது அவ்வளவு மணி நேரம். அது மிகப்பெரிய ஒரு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு, நீங்க கடவுளோட குழந்தைங்கன்னு சொல்லலாம். அப்படிதான் நான் சொல்றேன். மதுரை முத்து இல்ல, அதான் நானும் மதுரைக்காரன் தான்டா. அந்த டா விட்டுலாம். அது உட்காருங்க ப்ளீஸ். இல்ல இவங்க வாழ்க, விஷால் இவங்க வாழ்கன்னா விஷால் வாழ்க, அவ்வளவுதான். இவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். எம்எல்ஏ இப்பதான் சந்திச்சேன், அவரும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த டார்லிங் அங்கிட்ட உட்காந்துருக்காரு. அதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதுதான் வந்து ஒரு மன திருப்தியோட மறுபடி வேலையில இறங்குறதுக்கு ஒரு ஒரு உற்சாகமான ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு கொடுக்குது. அது என்னமோ தெரியல, ஒரு கல்லூரி விழாக்கு வரும்போது அந்த விழாக்கு வந்து கலந்துக்கிட்டு கிடைக்கிற சந்தோஷம், சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன், சினிமா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது. அதனால நான் கல்லூரி நிகழ்ச்சினா கண்டிப்பா நான் வருவேன்னு சொன்னேன். எனக்கு நான் இன்னொரு விஷயம், என் குழந்தைங்க வந்து இந்த காலேஜ்ல இந்த வருஷம் அநேகமா படிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பெண் குழந்தைங்க எனக்கு ஃப்ரீ சீட்ஸ் எங்க அம்மா பேர்ல அறக்கட்டளையில நான் அதான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் நாங்க ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க படிக்கணும்னு ஆசை இருந்து காசு இல்லாம வீட்டு வேலைக்கும் கூலி வேலைக்கும் போற அந்த பெண்களை வந்து நாங்க வந்து காலேஜுக்கு அனுப்பி அவங்கள வந்து டிகிரி வாங்க வச்சு அவங்கள வந்து பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு கொடுக்குற வரைக்கும் நாங்க வந்து கடந்த 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருடம் வந்து எங்களுக்கு 10 சீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட பொண்ணுங்க 10 பொண்ணுங்க வந்து இந்த காலேஜ் படிக்க போறாங்கன்றது அந்த பெருமை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மத்தியில அடுத்த வருஷம் நான் வரும்போது என்னோட குழந்தைங்க உங்களோட சேர்ந்து கை தட்டா நான் மறுபடியும் வருவேன் உங்களை பாக்குறதுக்கு. அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு வந்து பார்ப்பேன். நீங்களும் உங்களையும் வந்து பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பா வரும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க எப்பவுமே வந்து இன்னைக்கு சிரிச்ச மாதிரி எப்பவுமே நீங்க சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா, அப்கோர்ஸ் எல்லாரோட வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், சோர்வடையும், சர்ச்சைகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி வில் பவர்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த வில் பவர், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரெண்டு மட்டும் கைவிட்டுறாதீங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க அப்படியே நின்ன இடத்துல நீங்க நின்று சிரிச்சு, நீங்க கோவப்பட வேணாம், சிரிச்சாலே போதும். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பதிலா கிடைக்கும். அதுதான் பதிலடி. நான் எப்பவுமே சிரிப்பேன். என்னை பத்தி என்ன வேணாலும் இத்தனை வருஷம் வந்து எத்தனையோ விமர்சனங்கள் வருது. என்னோட பதில் வந்து என்னோட சிரிப்பு தான். ஏன்னா செயல்பாட்டில் வந்து மறுபடியும் வந்து நீங்க சொன்னது தப்புன்னு, சாரி சார் நாங்க சொன்னது தப்புன்னு அவங்கள உணர வைக்கிறது தான் என்னோட வெற்றி. நான் வந்து கோவப்பட்டா ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. என் எனர்ஜி தான் வேஸ்ட், என் ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லாரும், எஸ்பெஷலி கேர்ள்ஸ், செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோங்க. இன்றைய காலகட்டத்துக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாரும் வந்து படிப்பு போக, நீங்கள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் போக செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஆல். ஏன்னா இப்போ டின்னர் டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த மண்ணில் எனக்கு காலு பணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, திரும்பவும் சொல்கிறேன், பிடி செல்வகுமார் சாருக்கும், சிவந்தி ஆதித்தனர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும், எம்எல்ஏக்கும், என்னோட டார்லிங் எம்பி விஜய் வசந்துக்கும், மற்ற எல்லா விஐபி கெஸ்ட்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எப்போவுமே கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாரும் வந்து நான் என் கல்யாணத்துக்கு நான் கூப்பிடுவேன். நீங்கள் வந்துடுங்க, வந்து வாழ்த்துங்க.